இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த கல்ட் கும்பலை சேர்ந்தவங்க நிறைய பிளேயரை கடத்திருப்பாங்கல்ல. அப்படி அவங்க கிட்ட மாட்டின எல்லாருமே அவ்வளவுதான், நம்மளோட கதை இந்த இடத்துல முடிய போகுதுன்னு புலம்ப, பதிலுக்கு இன்னொருத்தனும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது, இந்த இடத்துல இருந்து சில ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடிடலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்துக்கு வந்த அந்த கல்ட் கும்பலை சேர்ந்த ஒருத்தன், அமைதியா இருக்கீங்களா இல்ல உங்களை டார்ச்சர் பண்ணணுமான்னு கேட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அவங்க எல்லாரையுமே அமைதியா இருக்க வச்சுட்டேன், நீங்க உங்களுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, அந்த இடத்துல அந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டவன், நீங்க சொன்னது இவன் தானான்னு கேட்க, பதிலுக்கு டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்தவனும், ஆமா இவன் தான், அது ஃபர்ஸ்ட் டைமா நான் இவனை மீட் பண்றேன், கேங் ஜெனிக். உடனே ஹீரோ வந்துட்டு, ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு மானா பவர் ரிலீஸ் ஆகுதா, அது மட்டும் இல்லாம இவன் 5th ஃப்ளோருடைய கல்ட் லீடர் கூடவே இருக்கிறதுனால ஒருவேளை டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஐ ஆஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ண, ஹீரோவால அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க முடியல. ஏன்னா அவங்கிட்ட இருக்க மென்டல் பேரியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை லெவல் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கான். இத பார்த்த ஹீரோவும், என்னது மென்டல் பேரியரா, எனக்கு இப்போ வேற ஆப்ஷன் இல்ல, இது அந்த கல்ட் லீடருக்கு அகைன்ஸ்டா சண்டை போடும்போது யூஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன், ஆனா இப்ப எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி 3 பில்ஸ ரிவார்டா கிளைம் பண்ணிருப்பான்ல, அதுல அந்த ஒயிட் பில்லை யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா ஹீரோவுடைய ஸ்டாட் பாயிண்ட் 2 மடங்கு அதிகமாகும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஹீரோவுடைய அடாப்டபிலிட்டி ஸ்டாட் பாயிண்ட் 10ல இருந்து 20க்கு போகுது. இப்போ அவனால அவனுடைய ஐஎஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ணி எதிர்க்க இருக்கிறவனுடைய ஸ்டாட் பாயிண்ட பார்க்க முடியும். இவனுடைய பேர் ஓசன் வில்ட், லெவல் 38ல இருக்கான். அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல நைட் ஆஃப் ரவுண்ட் டேபிள்னு இருக்கு. இத பார்த்த ஹீரோவும், அப்படின்னா மெலினா சொன்ன மாதிரி இந்த டெமானிக் அசோசியேஷன்ல இவன் ஒரு பிக் ஷாட்டா தான் இருப்பான் அப்படிங்கிறப்போ, ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிக் ஷாட் என் எதிர்க்க வந்து நிப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. இவங்கிட்ட இருக்க அந்த மென்டல் பேரியர் ஸ்கில் எனக்கு தேவைப்படும். இதை வச்சு எந்த ஒரு டிவைன் பவரையும் என்னால தடுத்து நிறுத்த முடியும். சரி, அதுக்கான காப்பி கண்டிஷன் என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கிறவனுடைய பேரு ஓசன் வெல்டா இருந்தாலுமே அவன் இருக்க அந்த டெமானிக் குரூப்ல இவனை நைட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது என்ன நேம்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். இதோடு சேர்த்து இன்னொரு கண்டிஷனையும் நம்ம ஹீரோ ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சுனுபியோங்கிற மாதிரி நடந்துக்கணும். அதாவது இந்த இடத்துல நான் தான் மெயின் கேரக்டருங்கிற மாதிரி நடந்துக்கணும். இத பார்த்துட்டு ஹீரோவும் அவனுடைய தலையில கைய வச்சுட்டு, இந்த மாதிரி கிரேசியான கண்டிஷனை எந்த பைத்தியக்காரன் கொடுக்கறான்னு தெரியல அப்படிங்கிறப்போ, எதிர்க்க இருக்கிறவனும் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும், எனக்குள்ள இருக்க அந்த டார்க்னஸ சப்ரஸ் பண்றதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இதை கேட்ட அந்த கல்ட் லீடரும், ஷியோரா சொல்றீங்களா, நீங்க பேச வந்தது இவன் கிட்ட தானா, இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவனோட மண்டையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்த ஆலிஸும் விழுந்தடிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு, எனக்கே இது கிரிஞ்சாதான் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு இது எதையுமே கண்டுக்காதுன்னு சொல்ல, உடனே எதிர்க்க இருந்தவனும், இங்க என்ன நடக்குதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, உன்னை இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க, அதாச்சும் உனக்கு தெரியுமான்னு கேட்க, மேட்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை உங்களால புடிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இத பாக்குறவனும், இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏதாச்சும் ட்ரம்ப் கார்டை நம்ம கிட்ட இருந்து ஹைட் பண்றானோ அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள்னு, ஆனா இந்த இடத்துல உன்னுடைய ஸ்கில் சீல் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. இதே நேரத்துல யாரோ அங்க அலற சத்தம் கேட்க, அதை கேட்டியாச்சு நியூக், உயிரோட இருக்கிறவனை வச்சு அந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான கீயை உனக்கு நான் கொடுக்கறேன், அதுக்கு பதில் அன்னோனை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும், நான் அன்னோனுடைய உண்மையான நேம சொன்னா எனக்கு அந்த கீயை கொடுக்கறியா, ஆனா உன்னுடைய உண்மையான நேமே நீ என்கிட்ட சொல்லாத போது நான் எப்படி உன்னை நம்பி அந்த அன்னோனுடைய நேம சொல்ல முடியும், அப்படிங்கிறப்போ என்னுடைய உண்மையான நேம தெரிஞ்சுக்கணுமா, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறவன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு, என்னுடைய உண்மையான பேர் ஹோசன் வெல்ட், என்ன எல்லாருமே லான்ஸ்லாட்னு சொல்லுவாங்க, இது போதுமான்னு கேட்க, ஹீரோவுடைய காப்பி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுனால அந்த மென்டல் பேரியருங்கிற ஸ்கில்ல நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியுது. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றதன் மூலியமா நம்ம ஹீரோவுடைய மென்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்ட யாராலையுமே பார்க்க முடியாது. நிறைய சைக்காலஜிக்கல் அட்டாக்ல இருந்து இந்த ஸ்கில் நம்ம ஹீரோவை காப்பாத்தும். உடனே அந்த லான்ஸ்லாட்டும் அந்த அன்னோனுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு, நான் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்வேன், சோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நேம் சொல்றான். ஆனா அத நமக்கு காட்டல. பதிலுக்கு அந்த லான்ஸ்லாட்டும், ஐசி நான் பண்ண ப்ராமிஸா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த கீயை போட்டுறான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இந்த இடத்துல செத்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு பிளேயரும் அந்த கீ எடுத்துட்டு போய் அந்த டோரை ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா அந்த இடத்துல கீ ஹோலே கிடையாது. நம்ம ஹீரோவும் கேஷுவலா படுத்துட்டு, இவங்க இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்நேரத்துல தெரசா வந்துட்டு நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான்னு நினைக்க,
இதே நேரத்துல தெரசாவையும் கேப்சர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அடைச்சிடுறாங்க. உடனே அந்த கல்ட்டு சேர்ந்தவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் ரெசிஸ்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர்கிட்ட அவ டிஃபீட் பண்ணிருப்பா. இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ நம்ம கடவுளுக்கு கொடுத்தோம்னா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் சொல்லிட்டு அடிக்க, இத பார்த்த தெரசாவும் நடுவுல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும், இத உடனே நிறுத்துங்கன்னு சொல்ல உடனே அவளை அடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணும் இவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவளை ப்ரொடெக்ட் பண்றீங்க, அந்த பொண்ணு ஒன்னும் நம்ம இடத்த சேர்ந்தவ இல்ல, இந்த டவருக்குள்ள வாழ்றவ, நீங்க மட்டும் இந்த இடத்துல இல்லனா இந்த டவர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, நாங்களும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்க மாட்டோம், சோ இது எல்லாமே உன்னோட தப்பு தான். அப்படிங்கிறப்போ அந்த குட்டி பொண்ணும் இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்துட்டு இருக்கா. இதே நேரத்துல அந்த பொண்ணும் இவளை திரும்ப அட்டாக் பண்ண வர நம்ம தெரசாவும் அவ கைய பிளாக் பண்ணிட்டு இவ அந்த டவரை சேர்ந்தவளோ இல்லையோ அதெல்லாம் இங்க பெரிய விஷயமே கிடையாது, நம்மள மாதிரியே அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க இவளையும் புடிச்சிட்டு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே தெரசா வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட உன் பேர் என்னங்கிறப்போ அவ தேம்பி அழுக, இட்ஸ் ஓகே நான் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் ஆண்ட்ரியாங்கிறா. பதிலுக்கு இவளும் நல்ல நேம் தான், என்னுடைய பேர் தெரசா. அப்படிங்கிறப்போ அந்த ஆண்ட்ரியா அவளுடைய பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்க என்னுடைய வில்லேஜுக்கு வந்தாங்க, இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரையுமே நாங்க சேவ் பண்றோம், பதிலுக்கு ஒரு பர்சனை சாக்ரிஃபைஸா கொடுங்கன்னு சொல்ல இந்த வில்லேஜை சேர்ந்தவங்களும் அப்பா அம்மா இல்லாத என்ன பலியாடா கொடுக்க தயாரானாங்க. இது ஒரு மீனிங்ஃபுல்லான டியூட்டிங்கிறதுனால என்னாலுமே எதுவுமே பண்ண முடியல. இதை கேட்டு தெரசாவும் நீ ரொம்பவே தனிமையில இருந்துட்ட ஆண்ட்ரியா, என்னதான் டவரை சேர்ந்தவளா இருந்தாலும் இவளுமே காமன் ஹியூமன் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு கல்ட்டு சேர்ந்த ஒருத்தன் வரான். நெக்ஸ்ட் பேட்சை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒரு ரூம்ல இருந்தும் ஒரு சாக்ரிஃபைஸ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல இன்கேஸ் யாருமே வரலனா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தரை நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆனா இதை கேட்ட எல்லாருமே பயந்துகிட்டே நான் போக மாட்டேன்னு சொல்ல உடனே அங்க இருந்தவங்களும் அப்ப ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பொண்ணு அனுப்பி வச்சிடலாம், ஏன்னா அவதான் மனுஷியே கிடையாது டவருக்குள்ள வாழ்றவ தானே. அப்படிங்கிறப்போ உடனே தெரசா நடுவுல வந்துட்டு நிறுத்துங்க, இவ்வளவு வேகமா ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பாத்துட்டு இருந்த அந்த கல்ட்டை சேர்ந்தவனும் அப்படிதான் இன்னும் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, அப்பதான் எங்களுடைய கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்க அந்த செல்ல காட்டுறாங்க, நான் வாலண்டியரா போறேன், உங்க யாருக்காச்சும் அப்செக்ஷன் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனுங்களும் தயவு செஞ்சு நீங்களே போயிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோட கைய கட்டி அந்த பேட்சை கூட்டிட்டு போக அவனுடைய வாயில தான் ரெண்டாவது அந்த பில்ல வச்சிருக்கான். அந்த ரெட் பில்லையும் கீழே துப்பிட அங்கிருந்து போற ஒரு ட்ரைனேஜ் வழியில அது மிக்ஸ் ஆயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் தெரசாவை பிடிச்சி லாக் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னால டெஃபினட்டா சொல்ல முடியும் அவளுடைய பர்சனாலிட்டியை வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரி அவளும் சாக்ரிஃபைஸ்க்கு வாலண்டியரா போயிருப்பா. இந்த கேம்ல இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இந்த மாதிரி நான் போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது நல்லாவே ஸ்மூத்தா போகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹிட் ஒன் கொஸ்டின் கிடைச்சிருக்கு, அதுல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க நிறைய பேருடைய உயிரை மனிதாபிமானம் இல்லாம எடுக்கிறதுனால அவங்க எல்லாரையுமே வில்லனா கன்சிடர் பண்றாங்க. ஒரு ஒரு கல்ட்டு மெம்பரையும் நம்ம ஹீரோ எலிமினேட் பண்ண 0.1% அடாப்டிவ் ஸ்டாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம ஹீரோ கல்ட்டு லீடரை எலிமினேட் பண்ணிட்டானா அந்த அடாப்டிவ் ஸ்டாட் வந்து 30 இன்க்ரீஸ் ஆயிடும். ஹீரோ வந்துட்டு எப்பவுமே எனக்கு ஸ்டாட் பாயிண்ட ரிவார்டா கொடுப்பாங்க, ஆனா இந்த வாட்டி அடாப்டிவ் ஸ்டாட்டே கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேடியத்தை நோக்கி கொண்டு போறாங்க. அந்த இடம் முழுக்க கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே க்ளோரி க்ளோரின்னு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துலன்னு சொல்ல, ஆனா வாந்தி எடுக்கிற அளவுக்கு இந்த இடத்துல பெருசா எதுவுமே இல்லங்கிறப்போ அங்க வர அனௌன்ஸ்மெண்ட்ல அடுத்த சாக்ரிஃபைஸை கொண்டு வாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற ஆளே ஜெயிண்ட் தான். உடனே ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்க நம்ம ஹீரோடைய பேட்ச ஆயுதத்தை வச்சு மிரட்டி உள்ள அனுப்ப அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்த ஹீரோவும் இதுக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்கள பார்த்து அதிர்ச்சி அடையறான். இதே நேரத்துல அந்த இடத்துல இருக்க கல்ட்டு சேர்ந்த ஒருத்தனும் கையில மயக்க வச்சுட்டு எந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ நம்ம கடவுள் விரும்புவாருன்னு கேட்க பதிலுக்கு அங்க இருக்கவங்களும் என் நோபல் சாக்ரிஃபைஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா இத பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. என்ன ஒரு நோபலான சாக்ரிஃபைஸ், இவளுடைய பிளட் தான் இந்த சாக்ரிஃபைஸ் ரிச்சுவலுடைய ஃபினாலியா இருக்க போகுது. என் நோபல் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டிருக்க தெரசாவை காட்ட இதை பார்த்து நம்ம ஹீரோவும் காண்டாயிட்டு என்னுடைய ஸ்டாட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளோரை முடிவுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த புக்கை எடுக்கிறான். 5th ஃப்ளோர்ல எந்த ஒரு ஸ்கில்லையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா இந்த புக்கை பயன்படுத்தி அந்த கண்டிஷன்ல இருந்து விடுபடுறான். இவனால இப்ப எந்த ஒரு ஸ்கில்லையும் பயன்படுத்த முடியும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க
இருக்க அந்த எலமெண்ட் ஆஃப் ஃபயரை யூஸ் பண்ணி அதை டிரைனேஜ்குள்ள அனுப்ப அதுக்குள்ள இருந்த அந்த ரெட் பில் மேல பட்டு அந்த ஸ்டேடியத்தை சுத்தி இருக்க சின்ன சின்ன கேப் வழியா நெருப்பு சூறா வழியா வருது. இத பார்த்த கல்ட்டுல இருக்கவங்க எல்லாம் அது ஒரு ஸ்கில் தானே, இந்த இடத்துல அவனால எப்படி ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியுதுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய டேகரை வர வச்சு அதை தூக்கி எறிய நம்ம தெரசாவை கட்டி வச்சிருக்க அந்த செயின்ல பட்டு அது கட்டாக நம்ம தெரசா கீழே விழும்போது ஹீரோ வந்து பிடிச்சிடறான். அப்படியே அவ கழுத்துல கைய வச்சு அவளுடைய பல்ஸ் செக் பண்ண என்னுடைய ஸ்டாட்டை இன்க்ரீஸ் பண்றதோ இல்லையோ இப்ப எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, உங்க எல்லாரையுமே இந்த இடத்துல எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பிளாக் பில்ல வாயில போட்டு கடிச்சிட அந்த இடத்துல பிளாக் பேரியர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாகுது. உடனே அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க என்னால எதையுமே பார்க்க முடியலையே அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அந்த இயன்வா தாத்தா கிட்ட இருந்து வாங்கின ஸ்வாட வர வச்சுட்டு அதுல அவனுடைய கிரேவ் ஆஃப் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ண இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.